பிரசன்னா, இங்க ஏழை எளிய மக்களினுடைய கல்வித்தரம் மேம்படணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய தரம் மேம்படணும். அப்படி மேம்பட்டாதான் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மாணவர்களினுடைய வாழ்க்கையெல்லாம் மேம்படும். அவர்கள் ஒருவேளை ஆஸ்பிரேஷனாவும் இன்ஸ்பிரேஷனாவும் மாறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறாரா முதலமைச்சர் அப்படின்னு கேட்கிறார் ஆளுநர். முதல்ல ரெண்டு விஷயத்த சொல்றேன். ஏன் நாங்க இந்த பல்கலைக்கழகங்கள்ல இவ்வளவு தீர்க்கமா இவ்வளவு முனைப்பா இதை செய்யறோம் அப்படின்னா, ஆர்.என். ரவியும் அதுக்கு முன்னாடி இருந்த பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் காரங்களை செனட்டினுடைய உறுப்பினரா கவர்னர் நாமினியா போட்டாங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் சொல்றது, உடனடியாக நாம் தான் இன்றைக்கு வேந்தர், அந்த ஆளுநர் நாமினிங்கிறத உடனடியா நீக்கணும், ஆர்எஸ்எஸ் காரங்களை பல்கலைக்கழகத்தை விட்டு விரட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இரண்டாவது, இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு உரையாற்றினார். அதுல ரெண்டு வரியை மட்டும் சொல்றேன். ஆளுநர் அங்க சொல்றாரு, இங்கே கல்வித்தரம் சரியில்லை அப்படிங்கிறார். இங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு தரவை வாசிக்கிறார். பிரீமியம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இந்த ஆண்டு மட்டும் அரசு பள்ளியில் படித்தவர்கள் கிட்டத்தட்ட 382 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதை போலவே எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நீங்க தொடக்க கல்வியில ஆரம்ப கல்வியில சுதந்திர இந்தியாவில் தொடங்கி இந்திய மாநிலங்களிலேயே சுதந்திர இந்தியாவிலேயே 99.9% எங்கள் மாணவர்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கு வந்திருக்காங்க. அதை போலவே நடுநிலை பள்ளி தொடக்க பள்ளிக்கு 98%, உயர்நிலை பள்ளிக்கு 96% கொண்டு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குன்னு நாங்க சொல்லல, ஒன்றிய கல்வி அமைச்சகம் அதை சொல்லுது. தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சொல்றாரு. இது நாடாளுமன்றத்தில் சொல்றதை ஏத்துக்குவீங்களா? வேலை வெட்டி இல்லாம எங்க காசு செலவு பண்ணிட்டு ஊட்டியில போய் வெயிலுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆர்எஸ்எஸ் ரவி சொல்றதை ஏத்துக்குவீங்களா? இரண்டாவது, அவர் சொல்றாரு இங்க கல்லூரிகளுடைய தரம் சரி. நீங்க விமர்சிக்கிறது உங்களுடைய உரிமைன்னு இங்க கல்லூரிகள் ஆளுநர் ஆர்.என். ரவி நோ ஆர்எஸ்எஸ் ரவின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்கார், என்ன பேச நான் தான் சொல்றேன். நீங்க என்னை ப்ரோவோகேட் பண்ணீங்கன்னா அவர் அங்கமா பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு அவர் என்ன பேசியிருக்காரு, இந்த கல்வி தரம் இல்ல சார். ஆளுநர் இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அப்படின்னு குறிப்பிடுறதே சரியா இருக்கும் நான் சொல்றேன். இந்த மக்கள், இது திராவிட பூமி, இது திராவிட மண். திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் சட்டமன்றத்தை ஆதரித்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தால் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் திராவிட மாடல் என்கிறார். ஆளுநர் என்கிற ஆர்.என். ரவி என்கிற ஆர்எஸ்எஸ் ரவி தன்னுடைய ட்விட்டர் முகத்து பக்கத்தில் திராவிடம் செத்து போனதுன்னு போட்டிருக்கார். நீங்க எதை ஒப்பிடுவீங்க? அவருக்கு சுயாரிப்பு வந்துச்சுன்னா அவருக்கு சொந்த கருத்தை போட்டுக்கலாம், பேசக்கூடாது. இது எங்களுடைய உரிமை. திராவிடம் என்பது எங்களுடைய உரிமை, எங்கள் கருத்தியல் சார்ந்தது, எங்கள் மக்கள் சார்ந்தது, எங்கள் மண் சார்ந்தது. அதை கொச்சப்படுத்துறதுக்கு நல்ல வார்த்தைகள் இல்ல, இல்லாத நல்ல வார்த்தைகள் இல்ல, நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கும். நல்ல வார்த்தைகளோட ஆரோக்கியமா பேசுவோம், ஆரோக்கியமா பேசுவோம். சார், ஆளுநர் இன்னைக்கு பேசின கடுமையான வார்த்தைகளை கடந்தெல்லாம் அந்த அளவுக்கு நான் பேசல. தன்னுடைய பதவிக்கு தகுதி தரம் தாழ்ந்து ஒரு ரோட்ல இருக்கிற ஒரு தேர்ட் கிரேட்ஸ் நபர் என்ன மாதிரியான வார்த்தைகளை பேசுவாரோ அதை பேசியிருக்காரு மாநாட்டில். எல்லாரும் பார்த்தோம் சார். ஒரு அரசை நோக்கி, ஒரு அரசாங்கத்தை நோக்கி எவ்வளவு கேவலமா பொய் சொல்ல முடியுமோ அதை பொய்ய சொல்றார். அதை என்டாஸ் பண்றதுக்கு இங்க ரெண்டு பேர் 3 பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் என்னிடத்திலேயே சொல்றாங்க. என்னிடத்திலேயே பேசினார்கள். அவங்களுடைய கருத்து அது கருத்து இல்ல சார். அவங்க கவர்னர் நாமினி, கவர்னர் நாமினி இல்ல, என்டாஸ்லாம் பண்ணல. அவங்க அவர்களுடைய பேர் என்னிடத்தில் தனிப்பட்ட வழக்கறிஞராக, விமர்சகராக, கல்வியாளராக அவர்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம். கருத்து என்பது ஆளுநர் பேசின பொய்யத்தான் அவங்க பேசுறாங்க. என்னிடத்தில் 3 துணைவேந்தர்கள் பேசினார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி பேசினாங்க நான் சொல்லவே இல்ல. சரியான தகவலை நீங்க சொல்லக்கூடாது. வேற என்ன சொன்னீங்க? 3 பேரிடம் சொல்றாங்க. 3 பேர் என்ன பேசினார்கள் தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தெரியும். அவர்களுக்கு என்னென்ன நிலை ஏற்பட்டதுன்னு பேசுறீங்க. ஓகே, பிரச்சனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்ப தொடர்ச்சியா உயர்கல்வியில இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லக்கூடிய அந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 2030 தான் நீங்க
50% கொண்டு வரீங்க. நாங்க வந்து 2021லயே 65% மேல போயிட்டோம். 100 கல்லூரிகளை எடுத்தா முதல் 18 கல்லூரிகள் எங்கள் கல்லூரிகள். தமிழ்நாட்டில் மாநில கல்லூரிகள் 100 கல்லூரிகள் இந்தியா முழுக்க போட்டா முதல் கல்லூரி எங்கள் அண்ணா பல்கலைக்கழகம், எங்கள் லயோலா கல்லூரி, எங்கள் பிரசிடென்சி கல்லூரி. இப்படி கல்வியில் சிறந்து விளங்குகிற தமிழ்நாடு தொடர்ச்சியா ஒரு ஆளுநர் இது சரியில்லைங்கிறார். சரிப்பா, உன் பீகாருக்கு போ, உன் பீகாரோட என் மாநிலத்தை ஒப்பிடு. உங்க பீகாரோட கல்வி தரம் எங்க இருக்கு? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேட் 35% சார், 35%. நாங்க எங்க 99% இருக்கோம். எங்களை பார்த்து ஆளுநர் கை காட்டலாமா?